செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தூய்மை பணியாளர்கள் குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளரை பார்த்து அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மேயர் பிரியா ஏளனமாக சிரித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்து போன நிகழ்ச்சி, அதற்கு ஏற்கனவே நான் ஊடகத்திலும் அதற்கு பதில் சொல்லியிருக்கின்றேன். நிச்சயமாக பொங்கல் திருநாளில் அந்த கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பயணிகள் பயன்படுத்துகின்ற ஒரு நல்ல சூழல் ஏற்படும். நீங்களா போட்டுக்கிறீங்க ஏதாவது அப்படி இருந்தால் சொல்லுவாங்க. டிரான்ஸ்பரன்சி தானே எல்லாமே. எதையும் ஒளிவு மறையோட செய்யணும்னு என்ன அவசியம்? அது நில எடுப்பு சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் நீதிமன்றத்தில் இருந்தது. அதில் சம்பந்தப்பட்ட நிலத்தின் உரிமையாளரை அழைத்து பேசி ஒரு சுமூக தீர்வு கண்டிருக்கின்றோம். இருந்தாலும் அந்த பிரச்சனை ஒரு புறம் இருந்தாலும் நிலப்பிரச்சனை இல்லாத இடங்களில் அந்த கிளாம்பாக்கம் மேம்பாலம் ஓவர் பிரிட்ஜ் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அதேபோல் கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்திற்கும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதல்படி 20 கோடி ரூபாயை தந்திருக்கின்றோம். அந்த பணிகளையும் தொடர்ந்து அழுத்தம் தந்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் ஜனவரி மாதம் பொங்கலுக்குள் முடித்து தருவதாக உறுதி தந்திருக்கின்றார்கள். ரயில் நிலையம் செயல்பாட்டிற்கு வரும்போதும் இந்த பாலம் செயல்பாட்டிற்கு வரும்போதும் போக்குவரத்து நெரிசல் கட்டுப்படுத்தப்படும் என்று நம்புகிறோம். ஆகவே இந்த 2 பணிகளையும் குறிப்பாக அதிக கவனம் செலுத்தி கொண்டு வருகின்றோம். தூய்மை பணியாளர் காலை உணவு வழங்குவதற்கு காலதாமதம் அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. 2 மணிக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.